ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகுன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு ஈவினிங் ரொட்டீன் வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தலைக்கு எண்ணெய் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தலை குளித்து ரொம்ப டேஸ் ஆச்சு. எண்ணெய் வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. என் ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகுது. என்கிட்ட அந்த ட்ரைபேட்லாம் இல்லை, ஸோ ஹேண்டில் வச்சே தான் எடுத்துக்கிட்ருக்கேன். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஷைனிங்காக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, எண்ணெய் வைக்காமல் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்து எப்படி வறண்டு இருக்கும், அதே மாதிரி என் ஹேர் இப்போ ரீசன்ட் டேஸாக ஆயிடுச்சுங்க. சரியான ஃப்ரிஸியாக இருக்குது. இப்போ நான் கோகனட் ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வாங்க அப்ளை பண்ணலாம். என்னோடய ஈவினிங் ரொட்டீனை பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் வைக்கலான்னு நினச்சா எண்ணெயே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு, எண்ணெயே இல்லை. நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது எண்ணெய் ரெட் கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா நான் வேம்பாலம் பட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரில. உள்ளே பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை இருக்குது. இதோ இதில் பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை போட்டிருக்கேன். ஆயிலில் பார்த்திங்கன்னா போட்டு நல்லா ஊற வச்சுருவேன். அதனால வேம்பாலப்பட்டை கோகனட் ஆயிலில் போட்டு ஊற வச்சுருக்கனால கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இது தலைக்கு போட்டால் ஏதாச்சும் அதே கலரில் ஆயிடுமான்லாம் நினைக்காதீங்க. எந்த ஃப்ரேக்ரன்ஸும் வராது. கோகனட் ஆயில் ஸ்மெல்லு தான் இருக்கும். வேம்பாலம் பட்டை போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க, எண்ணெய் வேறு தீந்துருச்சு. நம்ம போயிட்டு கடைக்கு போய் ஆயில் வாங்கிட்டு வரலாம். இப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலை மாவு எடுத்துருக்கேன். நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னு டர்மரிக் மஞ்சத்தூளும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் பேக் அளவுக்கு ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஏன் மஞ்சள் கலரில் இருக்குன்னா நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். பாய்ஸ் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேணாம். கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஃபேஸில் குட்டி குட்டி ஹேர் இருக்கும், அது ரிமூவ் ஆக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு பூஸ்ட் போட்டு குடிக்கலான்ட்டு பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு செஞ்சனால கொஞ்சம் இதாக இருக்கும், அது கண்டுக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பூஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்காது. நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன்.